நிற்க வைக்கும் பெண்ணே என்னடி தேவதை வாழ்வது வீடில்லை ஒன்றா இரண்டா உன்னழகை பார். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். இந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டேரெக்ட் லிங்காக தான் இருந்திருப்பேன், அதனால் டேரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் தான் ஃபஸ்ட் நம்ம இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டார் கொடுத்துட்டு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு குரூப்லேயும் இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் வச்சிருக்க இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய குரூப் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு குரூப் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்க்கோங்க. ஸ்டார் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டாவது குரூப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குரூப் ஆட் ஆகும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து கம்மியாயிரும், அதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குரூப்பை விட்டு வெளியே வரும்போது சப்போஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து கம்மியாயிரும், அதை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேர்ட் குரூப்பில் வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், அதாவது இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்ட் குரூப்லேயே இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 4 குரூப்லேயும் இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து சிங்கிளாக இருக்கும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் தான், குரூப் இல்லை. இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜோட எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில வந்து குரூப்ஸ் வந்து இருக்குது. அந்த குரூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எகெயின் பார்த்தீங்கன்னா குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இமேஜஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த குரூப் செலக்ட் பண்ணிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 குரூப்லேயே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து 3rd குரூப் செலக்ட் பண்ணிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். 3 குரூப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் நான் எடிட் குரூப்பில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குரூப்லேயே செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் 1 by 1 க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் இமேஜஸை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.